அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பகுதி ஆ இலக்கணம் அதிலிருந்து மரபு பிழையை நீக்குதல். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிழையை நீக்கி எழுதல் பகுதியில் ஒரு 5 கேள்விகள் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு பிழைகளை திருத்தி எழுதல். அதாவது இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து மரபு பிழை திருத்தி எழுதல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருப்பேன், வேற்றுமொழி சொல்லி நீக்கி எழுதல், ஒருமைப்பன்மை நீக்கி எழுதல், அந்த மாதிரி போட்டிருப்பேன். ஸோ டோட்டலாக ஒரு 5 பகுதிகள் இருக்கும். அந்த 5 பகுதிகள் வந்து கரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டு டோட்டலாக ஒரு 5 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது விளங்கும். ஆல்ரெடி மேலே போட்டு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி மரபு பிழையை நீக்கி எழுதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன பிழைகள் வரலாம், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். போன வட்டம் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இதிலிருந்து. ஓகேவா? ஸோ பறவைகள் மற்றும் விலங்குகளின் ஒலி குறிப்பு சொற்கள், அதாவது அந்த பறவைகள் சரி விலங்குகள் சரி அது கத்தக்கூடிய அந்த மரபுகள் இருக்கும். நம்ம வந்து அதை பேச்சு விளக்கில் வேறு மாதிரி சொல்லுவோம். ஆனால் ஒரிஜினலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழக்கு இருக்கும். ஓகேவா? அதை தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஆந்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆந்தை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. கிராம சைடில் பார்த்திங்கன்னா ஆந்தை அடிக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, ஆந்தை அலரும் அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கும். அடுத்து கோழி கொக்கரிக்கும். ஸோ பொதுவாக சொல்லும்போது கோழி கூவுது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் கோழிங்கிறது பார்த்திங்கன்னா பெண் கோழி சொல்லுவாங்க. சேவல்னா தான் சேவல் கூவுகிறது தான் சொல்லணும், கோழி கூவுதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ கோழினா என்ன பண்ணும், கொக்கரிக்கும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அடுத்து குயில் பார்த்திங்கன்னா கூவும். ஒரு சிலவங்க குயில் பாடுதுன்னு சொல்லுவாங்க, இல்லை குயில் கூப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் குயில் பார்த்திங்கன்னா கூவும். காகம் கரையும், கிளி கொஞ்சும், மயில் பார்த்திங்க அப்படின்னா அகவும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? பழைய ஸ்கூல் புக்கில் இருக்குது, நியூ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேவா? ஸோ முறுக்கு உண், அடுத்து பால் பருகு, தண்ணீர் குடி, இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒளிமரப்புகள் இல்லை. ஸோ கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மயில் அகவும் பார்த்தாச்சு. அடுத்து கோட்டானுங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பறவை தான், அது பார்த்தீங்கன்னா குழலும். அடுத்து வாத்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தும். வானம்பாடி பார்த்தீங்கன்னா பாடும். ஸோ குயிலுங்கிறது கூவும், வானம்பாடி தான் பார்த்தீங்கன்னா பாடும். அடுத்து குருவி கீச்சிடும், வண்டு முரளும், சேவல் பார்த்திங்கன்னா கூவும், கூகை பார்த்திங்கன்னா குழலும், புறா என்ன பண்ணும், குணுகும். இந்த புறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா விலங்குகள். ஸோ இதெல்லாம் பார்த்த புறம் பார்த்திங்கன்னா பறவைகள். அடுத்து பார்த்திங்கன்னா விலங்குகள். ஸோ விலங்குகள் என்ன கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். நாய் பார்த்திங்க அப்படின்னா குரைக்கும். அடுத்து நரிங்கிறது பார்த்திங்கன்னா ஊளையிடும். குதிரை பார்த்திங்கன்னா கனைக்கும், கழுதை கத்தும். ஸோ ரெண்டும் குழப்பிடக்கூடாது. குதிரைங்கிறது பார்த்திங்கன்னா கனைக்கும், கழுதை கத்தும். அடுத்து பன்றி பார்த்திங்கன்னா உருமும், சிங்கம் பார்த்திங்கன்னா முழங்கும், பசு பார்த்திங்க அப்படின்னா கதரும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதரும். எருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்காலம் இடும். எலி பார்த்திங்கன்னா கீச்சிடும். எங்கே பார்த்தோம் இல்லையா, குருவிங்கிறதும் கீச்சிடும், எலிங்கிறதும் பார்த்திங்கன்னா கீச்சிடும். அடுத்து தவளை பார்த்திங்கன்னா கத்தும், குரங்கு பார்த்திங்கன்னா அலம்பும், பாம்புங்கிறது பார்த்திங்கன்னா சீரிடும், யானை பிளிரும், பள்ளி சொல்லும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளி அப்படிங்கிறது நீ தான் கேள்விப்படுறேன் நானே. ஸோ பள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுமா, சொல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமான ஒன்று, கேட்க சான்சஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பறவைகள் மற்றும் விலங்குகளில் ஒலி, அதாவது சவுண்டு வச்சு வரக்கூடிய அந்த ஒலி மரபுகள். அடுத்து பார்த்திங்கன்னா பறவை மற்றும் விலங்குகளின் இளமை பருவம். ஸோ அதாவது அது பிறந்த வளர்ந்த உடனே குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விலங்குகள் கூட அந்த இது கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா புலிப்பரல். ஸோ புலிக்கு அந்த பிறக்கக்கூடிய குட்டிக்கு பேர் பார்த்திங்கன்னா புலிக்குட்டின்னு சொல்லக்கூடாது, புலிப்பரல் அப்படிங்கிற பேரில் தான் அழைக்கணும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா மரபு. ஸோ அதாவது பின்னாடி இருந்து வரக்கூடியது, நம்ம வந்து அதை மாற்றிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ புலிக்குட்டி எல்லாமே புலிக்குட்டி, சிங்கக்குட்டி, கரடிக்குட்டி இந்த மாதிரி சொல்லிட்டு வரோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு சொல்லக்கூடியது. ஆனால் சரியான மரபுங்கிறது பார்த்திங்கன்னா புலிப்பரல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து சிங்கக்குட்டி அப்படிங்கிறத சிங்கக்குருளை அப்படிங்கிற பேரை தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனால் அப்படி யாரும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே, சுத்த தமிழில் தான் பேசணும் அப்படின்னா யாராலையும் முடியாத ஒன்று தான். ஸோ இப்போ இருக்கிற காலத்துக்கு என்னது, நீங்கள் வந்து நம்ம பேச்சு வழக்கில் பேசினா தான் முடியும். ஸோ சிங்கக்குருளை, பூனை குட்டி, எலி குஞ்சு, நாளினி குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா கீரிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகே, கீரிப்பிள்ளை. அடுத்து கழுதை குட்டி, மான் கன்று, ஆட்டுக்குட்டி, யானை கன்று, பன்றிக்குட்டி. இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லணும். இதான் பார்த்திங்கன்னா கரெக்டான மரபு, சொல்லக்கூடிய மரபு. ஆனால் இப்பொழுது சாத்தியம் இல்லை, அதை வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்க முடியும் நம்ம போய்ட்டு. இது பார்த்திங்கன்னா விலங்குகளினுடைய அந்த இளமை பருவத்தினுடைய பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாவரங்களின் உறுப்பு பெயர்கள். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் முதல் பாடத்தில் இருக்கும். தமிழில் 10ஆம் வகுப்பு முதல் பாடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவநாய பாணர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார், அதில் வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுலேருந்து கொஞ்சம் இதில் கொடுத்துருங்க, பார்க்கலாம். ஸோ அதாவது சோளம் இருக்கு இல்லையா, சோளத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிர் இருக்கு இல்லையா, அதை பேர் வந்து பார்த்திங்கன்னா சோளத்தட்டு அப்படிங்கிற பேரில் அழைக்கணும். அடுத்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் முருங்கை. அந்த முருங்கை இலையை பார்த்திங்கன்னா முருங்கை கீரை அப்படின்னு சொல்லணும். அடுத்து தாழை மடல் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா தென்னங்கீற்று, தென்னை ஓலன்னு சொல்லக்கூடாது, தென்னங்கீற்று அந்த மாதிரி சொல்லணும். அடுத்து வாழை இலை, அடுத்து பனை ஓலை, ஓலை தான் சொல்லணும் அதை. அடுத்து வேப்பந்தலை,
அடுத்து மா விலை, அதாவது மாமரத்தினுடைய இலை. அடுத்து மூங்கில் இருக்கக்கூடிய இலை மூங்கில் இலை. அடுத்து நெல்லுடைய இலை பார்த்திங்க அப்படின்னா தாள், நம்ம வைக்கோல்னு சொல்லுவோம். அதாவது அந்த நெல் அறுவடை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம வைக்கோல்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நெல் தாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இது பார்த்திங்கன்னா தாவரங்களின் உறுப்பு பெயர்கள், அதாவது இலையோட பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்க்க போகிறது செடி கொடி மரங்களின் தொகுப்பு. அதாவது ஒன்றும் இல்லாமல் மொத்தமாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம போய் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து மாந்தோப்பு, அந்த இடத்துல போய்ட்டு மாந்தோட்டம்னு சொல்லக்கூடாது, மாந்தோப்பு அப்படி தான் சொல்லணும். அடுத்து வாழை இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து தேயிலை விளைவிக்கக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சோளம் போட்டிருக்கக்கூடிய அந்த வயல் அதெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா சோள கொல்லை அந்த பேரை தான் அழைக்கணும். அடுத்து சவுக்கு மரம், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது பந்தலுக்கு மேக்ஸிமம் கிராம சைடில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பந்தல் போட யூஸ் பண்ண மரம் தான் பார்த்திங்க அப்படின்னா சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சவுக்கு மரம் இருக்கக்கூடிய பார்த்திங்க அப்படின்னா சவுக்கு தோப்பு அப்படிங்கிற பேரில் அழைக்கணும். அடுத்து தென்னை மரங்கள் அதிகமுள்ள வந்து தோப்பை பார்த்திங்க அப்படின்னா தென்னந்தோப்பு அப்படிங்கிற மாதிரி அழைக்கணும். அடுத்து பனை மரங்கள் அதிகமாக உள்ளது பார்த்திங்கன்னா பனங்காடு அப்படிங்கிற பேரில் அழைக்கணும். அடுத்து வேல மரம் சொல்லுவாங்க. அந்த வேல மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா வேலங்காடு அப்படிங்கிற பேரில் அழைக்கணும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த செடி மரங்கள் தொகுப்பு, அதாவது தொகுப்புனா என்னது, பல சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா தொகுப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி செடி கொடி மரங்கள் அதிகமாக சேர்ந்த தொகுப்பு பார்த்திங்கன்னா இப்படி தான் அழைக்கணும். அடுத்து பொருட்களின் தொகுப்பு பெயர்கள், அதாவது ஒரு சில இது இருக்கும் பொருட்கள் நம்ம பார்த்துருப்போம், அதனுடைய அந்த இதை எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆடு இருக்கக்கூடிய அந்த பகுதி தொழுவம் இருக்குல்ல, அந்த தொழுவத்தை பார்த்திங்க அப்படின்னா ஆட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆடு மந்தை அப்படிங்கிற பேரில் அழைக்கணும். அதே மாதிரி தான் மாடுகள் இருக்கக்கூடிய பகுதியையும் நம்ம வந்து மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். அடுத்து எறும்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா எறும்பு சாறை அப்படிங்கிற பேரில் அழைக்கலாம். அடுத்து கல், வீடு கிட்ட பார்த்திங்கன்னா ஜல்லி கல்லாம் அடிப்பாங்க. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா கல் குவியல் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து சாவி, நம்ம பீரோ சாவியாக இருக்கட்டும் வீட்டு சாவியாக இருக்கட்டும், அதை பார்த்திங்க அப்படின்னா சாவி கொத்து அப்படிங்கிற பேரில் அழைக்கணும். அடுத்து திராட்சை, நம்ம திராட்சை பழம் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்திங்கன்னா திராட்சை குலை அப்படிங்கிற பேரில் அழைக்கணும். திராட்சை கொத்துன்னு சொல்லக்கூடாது, திராட்சை குலை அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து அழைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பசுமாடுகள் உள்ள அந்த பகுதியை பார்த்திங்க அப்படின்னா அந்த தொழுவம் அதை சேர்ந்த பகுதி பார்த்திங்கன்னா பசு நிறை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கணும். அடுத்து யானை கூட்டம், அதாவது யானை பார்த்திங்கன்னா காடுகளில் கூட்டம் அதை பார்த்திங்கன்னா யானை கூட்டம் தான் சொல்லணும். அடுத்து வீரர்கள் உள்ள அந்த மொத்த இது பார்த்திங்கன்னா படை அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அடுத்து அந்த வைக்கோல் வைத்திருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்க அப்படின்னா போர், வைக்கர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விறகு பார்த்திங்கன்னா விறகு கட்டு அப்படின்னு சொல்லணும். மக்கள் பார்த்திங்கன்னா மக்கள் தொகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இது பார்த்திங்கன்னா பொருட்களின் தொகுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பொருட்களின் தொகுப்பு பெயர்கள் பார்த்தாச்சு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா மரபு பிழைகளும் பார்த்ததில்லை. அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வலுவு சொற்களும் தமிழ் சொற்களும். அதாவது பார்த்திங்கன்னா வலுவு சொற்கள் வேறு ஒன்றும் இல்லை, வேற்று மொழி சொற்கள். அது ஆங்கிலமாக இருக்கலாம், வடமொழியாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், என்ன மொழியாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நிகரான அந்த தமிழ் மொழி சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் ஒரு சில அந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம வீடியோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சைடு புறம் பார்த்திங்க அப்படின்னா வலுவு சொற்கள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ வலுவு சொற்கள் அதுக்கு நிகரான தமிழ் சொற்கள் பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து உசுறு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ உசுறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் மொழி சொல் தான். ஆனால் அதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து திரிஞ்சு சொல்கிறோம். உயிர் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா காலப்போக்கில் உசுருன்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு இணையான தமிழ் மொழி என்ன சொல்? உயிர் அப்படிங்கிறது தான் இணையான தமிழ் மொழி சொல். அடுத்து ஊரலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஊரலி அப்படிங்கிறது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஊருளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒருத்தன் அப்படிங்கிற அந்த இதுக்கு ஒருவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அது ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது தமிழ் தான், ஆனால் அதை மாற்றி யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒருவன் அப்படிங்கிற சுத்த தமிழ் சொல்லாமல் ஒருத்தன் அங்கே ஒருத்தர் இருக்கான் இங்கே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாற்றி, அதாவது திரிஞ்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ அது சரியான என்னது இது? ஒருவன். அடுத்து கடகால் அப்படின்னு சொல்கிறோம், அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம திரிஞ்சு யூஸ் பண்ணுறோம். கடைக்கால் அப்படிங்கிறத நம்ம வந்து கடகால்னு சொல்லி திரிஞ்சு யூஸ் பண்ணுறோம். அடுத்து குடக்கூலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குடிக்கூலின்னு சொல்லி நம்ம வந்து பயன்படுத்தணும். அடுத்து முயற்சித்தார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியான உச்சரிப்பு கிடையாது, நம்ம பேச்சு வழக்கில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கரெக்டான இது பார்த்திங்க அப்படின்னா முயன்றார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து வண்ணத்தி பூச்சின்னா கிடையாது, வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து வெந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடாது, வெந்நீர். ஓகேவா? இன் வரக்கூடாது. ஓகேவா? அந்த இது இன் அப்படிங்கிற மாதிரி வரணும். வெந்நீர் இந்த மாதிரி வரணும். அடுத்து எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது, எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து சிகப்பு கிடையாது, சிவப்பு. அடுத்து தாவாரம் அப்படி கிடையாது, தாழ்வாரம் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து புண்ணாக்கு கிடையாது, பின்னாக்கு. ஓகேவா? பி அப்படிங்கிற மாதிரி வரணும். இப்போ நீங்கள் இப்போ தேங்காய் வச்சு எண்ணெய் ஆட்டுறீங்கன்னா அதில் பின்னாக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எள்ளு, அது பார்த்திங்கன்னா கடலை, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து எண்ணெய் ஆட்டும் போது அதுக்கு கிடைக்கக்கூடியதான் பார்த்திங்கன்னா பின்னாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை வந்து பின்னாக்குன்னு சரியாக சொல்ல மாட்டோம், புண்ணாக்குன்னு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருப்போம்.
அடுத்து கோர்வை அப்படி கிடையாது. கோர்வையை தொடுக்கணும். பூ பார்த்திங்கன்னா கோர்வையை தொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது கோர்வைன்னு கிடையாது. அதுக்கு சரியான தமிழ் பார்த்திங்கன்னா கோவை அப்படிங்கிற மாதிரி வரணும். அடுத்து வலது பக்கம் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது, வலப்பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து பேரன் கிடையாது, பெயரன் இந்த இருக்குது பாருங்கள். அடுத்து பேத்தியும் கிடையாது, பெயர்த்தி அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து காலப்போக்கில் உறவு முறைகளை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கிறோம். ஸோ அது பேரன் பேத்தின்னு சொல்கிறோம். அது கரெக்டான உச்சரி முறை பார்த்திங்க அப்படின்னா பெயரன் பெயர்த்தி அப்படிங்கிற மாதிரி வரணும். அடுத்து தலகாணி எடுன்னு சொல்லுவோம். நம்ம தூங்க போகிறோம் தலகாணி தாங்க, தலகாணி கிடையாது, தலையணை அப்படிங்கிற மாதிரி வரணும். அடுத்து வேர்வை கிடையாது, வியர்வை. நம்ம வேலை செஞ்சால் வேர்க்கும் இல்லையா, ஸோ வேர்க்கு அப்படிங்க கிடையாது, வியர்வை அப்படிங்கிற மாதிரி வரணும். அடுத்து சீயக்கா, நான் வந்து சீயக்கா போட்டு குளிக்கணும். ஓகேவா, என்ன தேய்ச்சிருக்கேன், சீயக்கா போட்டு குளிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சீயக்கா கிடையாது, சீகைக்காய். இந்த இருக்குது பாருங்கள். அடுத்து சுவற்றில்னு சொல்லக்கூடாது. அந்த சுவற்றில் ஓவியம் வரைந்தான் வரக்கூடாது, அந்த சுவரில் ஓவியம் வரைந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். ஸோ சுவரில் அப்படிங்கிற மாதிரி வரணும். அடுத்து இருபல் கிடையாது, இருமல், அதாவது இது வரணும். ஓகேவா, இருமல். அடுத்து அருவாமனை கிடையாது, அறிவாள் மனை. நம்ம சொல்கிறோன்னா அருவாமனை எடுக்காக இருக்கணும்னு சொல்லுவோம், ஆனால் கிடையாது, அறிவா மனை அப்படிங்கிற மாதிரி வரணும். அடுத்து அண்ணா கவுரு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அரைஞான் கயிறு. நம்ம போடுவோம் இல்லையா, எல்லாருமே போட்டிருப்பீங்க, அரைஞான் கயிறுன்னு சொல்லணும். அடுத்து புஞ்சை கிடையாது, புன்சை. புன்சை நிலம் நன்சை நிலம்னு சொல்லுவாங்க. புன்சைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா புன்சைங்க நம்ம புஞ்சை நிலம் சொல்லுவோம், நஞ்ச புஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, புன்சை நிலம். அடுத்து புண்ணாக்கு, நம்ம மேலே பார்த்தாச்சு, பின்னாக்கு அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். அடுத்து நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது நாத்தம் கிடையாது, நாற்றம். பதனி கிடையாது, பதிநீர் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஓகேவா, காலையில் எல்லாரும் மார்னிங் குடிப்பீங்க ஒரு வயதில், ஸோ பதனி கிடையாது, பதிநீர். அடுத்து அருகாமை அப்படிங்கிறது கிடையாது, அருகில் தான் வரணும். ஓகேவா, நம்ம ஒரு தமிழ் சார் பார்த்துருப்பேன், நீங்கள் வந்து ரொம்ப பிரபலமான ஆள். ஸோ அவர் வந்து இந்த அருகாமை அருகில் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சூப்பராக கொடுத்துருப்பார். நானே இந்த யூடியூப்பில் பார்த்தேன் அவருடைய அந்த ஒரு வீடியோவை. ஸோ அருகாமைனா என்ன, அருகில்னா என்ன அப்படிங்கிற சொல்லி விளக்கம் சூப்பராக கொடுத்துருப்பார். ஓகேவா, ஸோ அருகாமை அருகில், அதுக்கு ஆப்போசிட் தான் பார்த்திங்கன்னா அருகாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் விளக்கம் கொடுத்துருப்பார், செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். அடுத்து வெண்கலம் கிடையாது, வெண்கலம். அடுத்து பேட்டி கிடையாது, நேர்காணல். இந்த பேட்டிங்கிறது பார்த்திங்கன்னா வடமொழி சொல்ல இல்லை ஆங்கில மொழி சொல்ல எனக்கு சரியாக தெரியல. ஸோ நான் இணையான அந்த தமிழ் மொழி சொல்லி பார்த்திங்கன்னா நேர்காணல், நம்ம பார்த்து இன்டர்வியூன்னு சொல்லுவாங்களே அதுதான் அது. அடுத்து வெண்ணெய் கிடையாது, வெண்ணெய். அடுத்து ஒத்தடம் கிடையாது, ஒற்றடம். ஒத்தடம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கீழே அடிபட்டுருக்குது, காயத்தில் ஒத்தடம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒற்றடம் அப்படிங்கிற பெயரில் சொல்லணும். அடுத்து தேநீர் கிடையாது, தேநீர். அடுத்து கவுரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிடையாது, கயிறு அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா, அடுத்து பயிருன்னு சொல்லுவாங்க, பயிறு கிடையாது, பயறு. நம்ம வந்து சொல்லுவாங்க வீட்டில் பயிரை வச்சுருக்காங்க, கொண்டு வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ பயிறு கிடையாது, பயறு அந்த மாதிரி வரணும். ஓகேவா, பயறு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பாவக்காய்னு கொடுத்துருக்காங்க. பாவற்காய் கிடையாது, பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அதாவது இனிப்பே இல்லாத ஒரு காய்ன்னு சொல்லுவாங்க. அதனால் என்னது பாகற்காய்னு சொல்லணும். நம்ம வந்து பேச்சு மொழியில் என்ன சொல்லுவோம், பாவக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து ரொம்ப அப்படிங்கிறது கிடையாது, நிரம்ப. ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப வெயிட் கிடையாது, நிரம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லணும். அது பேச்சு வழக்கில் நம்ம வந்து நிரம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, ரொம்ப தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து கோடாளி கிடையாது, கோடாரி அப்படிங்கிற மாதிரி வரணும். அடுத்து கடப்பாறை கிடையாது, கடப்பாறை. இந்த ரை மட்டும் வரும். ஓகே, அந்த ரை போடக்கூடாது, இந்த ரை தான் போடணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பளை கிடையாது, ஆண் பிள்ளை. நம்ம சொல்லுவோம், நீ ஒரு ஆம்பளையாக தான் சொல்லுவோம், ஆம்பளை கிடையாது, நீ ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால். நம்ம சண்டை போடும்போது கோவத்தில் போய் கிராமர் மிஸ்டேக்லாம் பண்ண முடியாது, சொல்லணும். அது பேச்சு வழக்கில் ஆம்பளை நம்ம சொல்லுவோம். அடுத்து ஈர்கோலின்னு சொல்லுவாங்க. ஈர்கோலி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் இருக்குல்ல, நம்ம தலையில் பேன் அடிச்சிட்டு இப்போ கிராமங்களில் இருக்கும். ஸோ நகரத்தில் ஒரு சிலவங்க பார்த்துருப்பீங்க, கிராம சைடில் உண்டு. ஓகே, மரத்தால் ஆனந்த இது சொல்லுவாங்க ஈர்கோலி. அதை வச்சு பார்த்திங்கன்னா அந்த பேனை எல்லாத்தையும் பிடிச்சி எடுக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா, தலைமுடியில் இருந்து அதான் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஈர்கோலி கிடையாது, ஈர்கொல்லி. ஸோ அதாவது அந்த ஈருங்கிறது பார்த்திங்கன்னா பேன்னு சொல்லுவாங்க, அந்த பேனை கொல்லக்கூடியது தான் ஈர்கொல்லின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை காலப்போக்கில் ஈர்கோலின்னு சொல்லி பழகிட்டோம். அடுத்து அவரைக்கான்னு சொல்லுவாங்க. அவரைக்காங்கிறது எனக்கு ஒரு காய் அப்படி தானே. ஸோ காய்கறி வகையில் வரக்கூடியது ஒரு அவரைக்காய் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து வாங்கும்போது ஒரு கிலோ அவரைக்காய் கொடுங்கன்னு சொல்லுவோம், அவரைக்காய் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ அவரைக்காய்ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டானது. அவரைக்காங்கிறது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் உள்ளது. ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சது. இந்த வேற்றுமொழி சொல்லி நீக்கி தான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆமாம், இல்லைம்மா அதில் போட்டிருப்போம். ஓகேவா, இல்லை கரெக்ட் தான். ஓகே, இதோட பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வேற்றுமொழி சொல்லி வந்து அடுத்த வகுப்பில் ஆல்ரெடி போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், மரபு பிழை நீக்கி எழுதுறோம், ஒளி மரபு. அடுத்து பார்த்திங்கன்னா இலை மரபு, இந்த மாதிரிலாம் செடி கொடி மரங்கள் தொகுப்பு இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்னது, வலுவு சொற்கள் நீக்கி எழுதும் பார்த்தோம். வலுவு சொற்கள்லாம் ஒன்றும் இல்லை, வேற்றுமொழி சொல் கிடையாது. வலுவு சொற்கள்லாம் நம்ம அதாவது என்னது இலக்கண பிழையின்றி பேசக்கூடியது, சரி, இலக்கண பிழையுடன் பேசக்கூடியது. ஓகேவா, அதை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான அந்த இணையான தமிழ் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் இதுலேருந்து 2 கொஸ்டின் கட்டாயம் வரும். ஏன்னா டோட்டல் 5 கொஸ்டின் சொல்லியிருந்தேன்,
இதில் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்குது. மரபுபிழை நீக்குதல் 1, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது வலுவு சொற்கள் நீக்கி எழுது அப்படி சொல்லி 2 இருக்குது. ஸோ 2 கொஸ்டின் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா வல்லினம் மிக மிக அடங்கு அதில் 2 கொஸ்டின், டோட்டலாக 4. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேற்றுமொழி சொற்கள் அதுவும் வீடியோ போட்டு செக் பண்ணிப்போம். அதில் ஒரு கொஸ்டின் டோட்டலாக 5 கொஸ்டின் வந்துடும். ஸோ மறக்காம அந்த வீடியோலாம் பார்த்துட்டு போங்க. அடுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் பிடிஎஃப்லாம் கொடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறீங்க பிடிஎஃப் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க், அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க், அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் லிங்க் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஒர்க் ஆகல எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ வெளியே போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக மெட்டீரியல், ஃப்ரீயாக டெஸ்ட்டு, ஃப்ரீயாக வீடியோ கிளாஸ் யார் கொடுப்பா? நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா யாருமே பயன்படுத்த மாட்டாங்க எனக்கு தெரியும். ஸோ பயன்படுத்துகிற மாணவர்கள் 10 பேர் ஓகே தான், எனக்கு சந்தோஷம் தான். ஸோ 10 பேர் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிடிஎஃப் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, உடனே இப்போ வீடியோ இன்றைக்கி போடுறேன், நாளைக்கு கேட்காதீங்க. ஓகேவா? ஸோ வீடியோ கொஞ்சம் பாருங்கள். பார்த்துக்கப்புறம் ஒரு 3 days ஆர் 4 daysக்கு அப்புறம் நானே அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வீடியோ 2 திருப்பு பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு பிடிஎஃபாக கொடுக்கும்போது அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 3 திருப்பு படித்த மாதிரி ஆகிடும். ஸோ மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஓகேவா? அடுத்த எக்ஸாம் முன்னாடி 1 டைம் ரிவிஷன் மட்டும் விட்டால் போதும் அந்த பிடிஎஃப் வச்சு. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க.